ஒரு பொண்ணு பத்திரமா ஃபீல் பண்ணோம்னா நண்பனோட தோல் செஞ்சல்வா. ஒரு பொண்ணு சந்தோஷமா ஃபீல் பண்ணோம்னா காதலோட கைப்பிடிச்சு நடப்பா. இது ரெண்டும் சேர்ந்து ஒருத்தர்கிட்ட கிடைச்சதுன்னா வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் பார்ட்னர் எனக்காக தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். 30th August 2018 முதல் முறையாக மகா அருணை பார்த்தேன். மகாவோட அக்கா கல்யாணம். அவங்களோட எல்லா ஃபேவரட் 1% கிட்டேயும் போய் அவர் பேசுகிறத நோட் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்க்கும்போது நம்ம தூரத்து சொந்தங்கிறது தெரிய வந்துச்சு. மகாவோட அக்கா கிட்ட நம்பரை வாங்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குட்டி குட்டி தயக்கம், நிறைய பயத்தோட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளே நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் மாறிட்டாங்க. அருண் எப்போ வேணாலும் வந்திருக்கலாம், வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் மகாக்கு அந்த டைமில் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளாக எல்லாத்துலேயுமே நம்ம ஏன்டா வாழ்கிறோங்கிற மாதிரி நிலைமை இருக்கும்போது தான் அருண் கரெக்டாக வந்திருக்காரு. பேச 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 காயம் குறையுது. 10 நிமிஷம் ஒருத்த கூட பேசினாலே அடுத்த நேரம் மூச்சு திருப்பிட்டு போன உலகத்தில் தனக்காக ஒரு தொலரா எனக்காக ஒரு தொலராங்க போது இந்த ஜெம்மை எனக்கு விட்டுறக்கூடாதுன்னு மகாவுக்கு தோணிருக்கு. 2 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே நான் கல்யாணம் இருந்துருச்சு. அடுத்து மகாவோட கசினு கல்யாணம் வரவே அங்கேயுமே அவர் வந்திருக்காரு. இந்த முறை எப்படின்னா அம்மாவுக்கு இந்த மாதிரி பசங்க கூட பேசுறதும் பிடிக்காது, பார்க்குறதும் பிடிக்காது. நீ பின்னாடி நில்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்லேட்டங்காட்டி வெறும் ஒரு ஹாய் பார்டர் நிறுத்திட்டு கண்டும் கட்டுக்காத மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவனுக்கு கோவம் தான், என்னடா நடிக்கிறாளா இல்லை இதுதான் நிஜமா மறந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசில் அவ்வளோ அடிக்குது. இருந்தாலும் அவங்க ஃபேஸை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, இவளுக்குள்ளேயும் அந்த சோகம் இருக்குது, தயங்குறா, இவளுக்குள்ளும் அந்த ஆசை இருக்குது, பாசம் இருக்கும்போது அருணும் கூட சேர்ந்து காம் டவுன் பண்ணதெல்லாம் வேற லெவல். 20th August 2020 என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகி October 29th உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாதுன்னா மகாக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆச்சு. பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் லைஃப் பார்ட்னரான தருணம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, நம்ம ஃப்ரெண்டாக ஒருத்தங்களை பார்த்தோம்னா அவங்க தோல் சாஞ்சால தோணும், நம்ம லவ்வரை கைப்பிடிச்சு நடக்க தோணும். எல்லாமாக அருண் மாறினது மகா லைஃபே டேர்னிங் பாயிண்ட் அமைச்சிருக்குது. சேம் டைம் 10 மாதம் கழிச்சு ஒரு குட்டி தேவதை வீட்டுக்கு வந்திருக்கா, தீபிகா. அவங்க வாழ்க்கை ரொம்ப மேலகா போச்சு. வறுமை இருந்துச்சு, ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகத்தான் செஞ்சாங்க. 2 வருஷம் அப்படி இருந்தாலும் இந்த 2 வருஷத்தில் அவங்க லவ் இவங்க சேர்க்க, அருணோட லவ் மகாவை சேர்க்கங்கும் போது இவங்க எல்லாத்தையும் தாண்டி தீபிகாவோட சிரிப்பு எல்லா கவலையும் மறக்கடிச்சு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காங்க. 2024 July 10 ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணி லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க. 2025 செகண்ட் பேபி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இவ்வளோ வருஷம் எப்படி கிடந்துச்சுன்னு கேட்டால் கண்டிப்பாக மகனால் சொல்லவே முடியாது. ஆனால் இவ்வளோ வருஷத்துல லவ் எப்படின்னு கேட்டால் அது சொல்கிறதுக்கு இந்த ஒரு நாள் பத்தாது. ஸ்டே பிளஸ்ட். தமிழ் கடவுள் முருகரோட துணை உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஹாப்பி ஆனிவர்சரி.